Hi friends, welcome to Economic Survey 25-26 highlights. எக்கனாமிக் சர்வேன்றது யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிசி ரெண்டு எக்ஸாமுக்கும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட். ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். நம்ம ஆல்ரெடி வந்து 3 டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணியாச்சு. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னா எக்ஸ்டர்னல் செக்டர் பிளேயிங் தி லாங் கேம். ஃபர்ஸ்ட் கொடுத்துருந்த இன்ஃபோ என்னன்னா இந்தியா ஸ்ட்ராட்டஜி ஃபர்ஸ்ட் டு எக்ஸ்பேண்ட் ட்ரேட் பார்ட்னர்ஷிப். ஓகேங்களா, 8 free trade agreements and comprehensive economic partnership agreement concluded in last 5 years அவங்க சொல்லியிருக்காங்க. எந்தெந்த கண்ட்ரி கூட பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இந்தியா அது வந்து 2021 சைன் பண்ணியிருக்காங்க. இந்தியா யுஏஇ சிஇபிஏ வந்து 2022 சைன் பண்ணது. இந்தியா ஆஸ்திரேலியா அக்ரிமெண்ட் வந்து 2022. இந்தியா இஎஃப்டிஏ அதை வந்து 4 கண்ட்ரிஸ் வந்து இருக்கும். அது வந்து எந்தெந்த கண்ட்ரின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பார்க்கலாம். இது வந்து 2024 வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இந்தியா யூகே வந்து 2025, ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அதே மாதிரி இந்தியா ஓமன் வந்து 2025 இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லை. இந்தியா நியூசிலாந்து அக்ரிமெண்ட் வந்து 2025 சைன் பண்ணியிருக்காங்க. அதுதான் நெகோசியேஷன் வந்து கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக வந்து ரிப்பப்ளிக் டேயில் தான் வந்து இந்தியன் யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் எந்தெந்த கண்ட்ரி கூட வந்து நெகோசியேஷனில் இருக்குன்னா ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா, பெரு, சில்லி, யுஎஸ்ஏ, யூரேஷியன் எக்கனாமிக் யூனியன், கொரியா, அதே மாதிரி ஏஷியன் கண்ட்ரிஸ்களையும் வந்து ஆன்கோயிங் ப்ராசஸ் தான் இருக்குது. செகண்ட் ஒன் ரைசிங் ட்ரேட் பாலிசி ஆக்டிவிட்டி அது மாதிரி இருக்குன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா இந்த க்ரீன் கலர் வந்து என்ன இண்டிகேட் பண்ணுன்னா ட்ரேட் ஃபெசிலிட்டிங் மெசர்ஸும், அதே வந்து பிளாக் கலர் வந்து ட்ரேட் பாலிசி ஆக்டிவிட்டி இண்டெக்ஸ், ரெட் கலர் வந்து ட்ரேட் ரெஸ்ட்ரிக்டிவ் மெசர்ஸ் என்னென்ன வந்து குளோபல் லெவலில் பண்ணியிருக்காங்கன்னு இண்டிகேட் பண்ணுது. ஓகேங்களா, ரைசிங் ட்ரேட் பாலிசி ஆக்டிவிட்டி அதாவது ட்ரேட் பாலிசி ஆக்டிவிட்டி இண்டெக்ஸ் வந்து ஸ்டடியாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு தெரியுதுங்களா? ஓகேங்களா, 2019 அதே 2020-21 வந்து அதிகமாச்சு. ஏன்னா வந்து ட்ரேட் கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் மேஜர் எக்கனாமிக்ஸ், அது மட்டும் இல்லாமல் கோவிட்-19 பேண்டமிக் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆச்சு. அதனால் வந்து ட்ரேட் அக்ரிமெண்ட் ஒவ்வொரு கண்ட்ரிக்கு நம்ம ப்ரீவியஸ் சைடில் கூட பார்த்தோம்ல, இந்தியா வந்து எவ்வளோ அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க ட்ரேடு. அது மட்டும் இல்லாமல் நிறைய கண்ட்ரியோட ட்ரேட் பாலிசியை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்களே, அதுதான் இந்த ஆர்டிக்கிளையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போஸ்ட் 2022 வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஏன்னா வந்து ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக்ட் ஈஸ்டர்ன் யூரோப் வந்து இது பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் குளோபல் சப்ளை செயின்ஸ் வந்து ஃப்ராக்மெண்டட் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்தியா வந்து அதிகமாக வந்து ஆயில் வந்து ரஷ்யா கிட்ட இருந்து பை பண்ணோமா, அதனால் வந்து என்ன பண்ணாங்க, யூஎஸ் வந்து டிராஃபிக் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட வந்து 50% அது மாதிரி. ஸோ வந்து இந்தியா வந்து இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ரஷ்யன் வந்து ஆயில் வந்து பை பண்ணுறது வந்து கம்மி பண்ணுறோம் அது மாதிரி சொல்லிட்டு யூஎஸ் கூட வந்து ட்ரேட் வந்து பாலிசி வந்து சைன் பண்ணியிருக்காங்களே, அதுதான் ஓவராலாக எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா. தென் சிஒய் 2025 மோர் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் மெசர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து சொன்னல, அதே தான் எக்ஸாம்பிளும் நம்ம எடுத்துக்கலாம். இண்டிகேட்ஸ் ரைசிங் பொட்டன்ஷியல் அண்ட் ஜியோ எக்கனாமிக் டென்ஷன்ஸ். ஓகே, ஓவரால் எடுத்துக்கிட்டால் அதனால் வந்து ட்ரேட் பாலிசி வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது பைலேட்ரல் அது மாதிரி. அதனால் வந்து எக்கனாமிக் டென்ஷனும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. நம்ம வந்து ரஷ்யா கூட வந்து ட்ரேட் பண்ணால் யூஎஸ் கூட வந்து டென்ஷன் ஆகுதா, அதுதான் ஓவராலாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து என்னென்னா அட்வான்ஸ்டு எக்கனாமிக்ஸ், அதாவது வெல் டெவலப்டு எக்கனாமிக்ஸ் இருக்கலாம் அதுவும், அப்புறம் வந்து எமர்ஜிங் மார்க்கெட் டெவலப்பிங் எக்கனாமிக்ஸும். அவங்களோட எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எது மாதிரி இருக்குன்னு பார்த்துக்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா அட்வான்ஸ் எக்கனாமிக்ஸ் அவங்களோட எக்ஸ்போர்ட் க்ரோத் எது மாதிரினா 2024 1.8, 2025 2.1, அதாவது 2027 1.7. ஓகே, இங்கே இருக்குல்ல அது மாதிரி இருக்குது. அதே இம்போர்ட்ஸ் வந்து எது மாதிரி க்ரோத் ஆகிருக்குன்னா 2025 பீக்காக இருக்குது, 2026 ஸ்லோ ஆகும். அதாவது அட்வான்ஸ்டு கண்ட்ரிஸ்க்கு இது மாதிரி இருக்குது, அது மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. அதே எமர்ஜிங் மார்க்கெட் டெவலப்பிங் எக்கனாமிக்ஸ் அந்த அட்வான்ஸ்டு கண்ட்ரிஸ் கம்பேர் பண்ணும்போது நம்ம டெவலப்பிங் கண்ட்ரிஸோட மார்க்கெட் வந்து எக்ஸ்போர்ட்டும் இம்போர்ட்டும் சரி அதிக லெவலில் இருக்குது. ஓகேங்களா, எக்ஸ்போர்ட் எது மாதிரினா 6.5, 5.9, 3.3 அந்த லெவலில் இருக்கும். அதே இம்போர்ட் க்ரோத் வந்து 5.6, 4.3, 4.0 அது மாதிரி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஏன் ரிடியூஸ் ஆகுதுன்னா நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணல, நிறைய வந்து டென்ஷன்ஸ் இருக்குது. அதனால் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பாலிசி வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் இந்தியா ஸ்டேட் பெர்ஃபார்மன்ஸ் ஃபினான்ஷியல் இயர் 26 இது மாதிரி கம்பேர் பண்ணிக்கலாம் பார்க்கலாமா? அதாவது 2024க்கும் 2025க்கும் இது மாதிரி வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்து இருந்துச்சு, அதை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஓவரால் எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, மெர்ச்சன்டைஸ் வந்து ட்ரேட் வந்து என்னென்னா ரீசைலண்ட் ஓரளவுக்கு ஓவராலாக பேலன்ஸாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது மாதிரினா மெர்ச்சன்டைன் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து 2024 322 பில்லியன், 2025 வந்து 330 பில்லியன், அதாவது எக்ஸ்போர்ட் வந்து 2.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது இம்போர்ட் இந்தியா வந்து எவ்வளோ இம்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா 546 பில்லியன் வந்து 578 பில்லியன். அதாவது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறத விட இம்போர்ட் பண்ணுறது வந்து இன்க்ரீஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது 5.9% க்ரோத் அதிகமாக இருக்குது. வேல்யூலும் சரி பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் ரெண்டுமே வந்து இம்போர்ட் தான் வந்து அதிகமாக இருக்குது. ட்ரேட் டெபிசிட் இதனால் வந்து இம்போர்ட் அதிகமாக நம்ம பண்ணுறாங்களா, அதனால் ட்ரேட் டெபிசிட் எப்படின்னா
$224 பில்லியன் டு $248 பில்லியன் வந்து டிஃபிசிட் வந்து அதிகமாக வைடன் ஆகினே தான் போயிருக்கு. இது வந்து ஓவராலாக. அதே வந்து அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நான் பெட்ரோலியம் நான் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ஸ் அது வந்து பர்டிகுலர் சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் வந்து 251 டு 266 பில்லியன் அந்த ரேஞ்சில் இருக்குது. அதே நம்ம இம்போர்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 339 பில்லியன் டு 371 பில்லியனாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுலேயும் வந்து அதிகமாக என்னன்னா நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறது தான் அதிகமாக இருக்குது. அந்த ரேட்டும் சரி வேல்யூலையும் சரி. ஓவராலாக எடுத்துக்கிட்டால் நம்ம வந்து இம்போர்ட்ஸ் தான் வந்து எக்ஸ்போர்ட்டோட அதிகமாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இதனால் வந்து ரொம்ப வந்து ட்ரேட் டெபிசிட் வந்து வைடன் ஆகிட்டே இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து மேனுஃபேக்சரிங் செக்டர் பார்த்தாச்சா, இப்போ வந்து சர்வீஸ் செக்டர் இது மாதிரி ட்ரேட் வந்து இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சர்வீஸ் செக்டர் வந்து ஓவராலாக வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. ஓகேங்களா? இதனால் வந்து இந்தியன் எக்கனாமி ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் ட்ரேட் சர்வீஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. க்ரோத் ரேட் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் க்ரோத் ரேட் இருக்குது. அதாவது சர்வீஸ், டோட்டல் எக்ஸ்போர்ட், மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட் இந்த லெவலில் தான் இருக்குது. சர்வீஸ் எக்ஸ்போர்ட் வந்து 12.7% வந்து க்ரோத் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஓவராலாக பாருங்கள், இந்த சார்ட்லேயே பாருங்கள். டோட்டல் எக்ஸ்போர்ட் வந்து 9.4 இருந்தால் அதில் வந்து மெர்ச்சன்டைஸ் வந்து 6.9 தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. நம்ம சர்வீஸ் செக்டர் தான் 12 வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி ஹை லெவலில் வந்து இருக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து ஃபினான்ஷியல் இயர் 2025 ரிலவெண்ட்டான டேட்டா. ஏப்ரல் டு டிசம்பர் டேட்டா வந்து 2024 பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் எடுத்துக்கிட்டால் 2285, அது இம்போர்ட்னா சர்வீஸ் செக்டரில் 150 தான். நம்ம சர்வீஸ் சொல்லணும்ல அதில் வந்து சர்ப்ளஸ் வந்து 135 இருக்குது. ஓகேங்களா? இதனால் ஓவராலாக நம்ம கீ டேக்அவே என்ன எடுத்துக்கலாம்னா சர்வீஸ் செக்டரில் வந்து இம்போர்ட்டோட நம்ம வந்து எக்ஸ்போர்ட் வந்து அதிகமாக பண்ணுறோம். இதனால் வந்து சர்ப்ளஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ட்ரேட் டெபிசிட்டை வந்து ரிடியூஸ் பண்ணுறதுக்கும் சர்வீஸ் செக்டர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட், இந்தியாவோட கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் எது மாதிரி இருக்குன்னா கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது மேனேஜபிள் லெவலில் இருக்குது ஆமாம் சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட டெபிசிட்டுக்கு வந்து முக்கியமான காரணம் நாம் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான் மெர்ச்சன்டைஸ், அதாவது மேனுஃபேக்சர் ட்ரேட் வந்து ரொம்ப டெபிசிட்டாக இருக்குது. இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு வந்து சர்வீஸ் செக்டாரும் ரெமிட்டன்ஸும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி சொன்னதான் மெர்ச்சன்டைஸ் அக்கௌண்ட் வந்து நெகட்டிவாக இருக்குது, சர்வீஸ் செக்டார் வந்து பாசிட்டிவாக இருக்குது. இதனால் வந்து ரெடியூஸ் சிஐடி இருக்காங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணாதான் ட்ரான்ஸ்ஃபர்னா ரெமிட்டன்ஸ். வெளிநாட்டிலேருந்து நம்மளுக்கெல்லாம் ஒரு சில வந்து ஃபண்ட் வரும்ல, அதை வந்து ரெமிட்டன்ஸ் சொல்லுவோம். அதில் முக்கியமான கான்ட்ரிபியூட்டர் என்ன இந்தியன் அப்ராட்ஸ். இந்தியன்ஸ் வந்து ஸ்கில்ஃபுல் லேபரும் சரி அன்ஸ்கில் லேபரும் சரி யூகே யூஏஇ அந்த மாதிரி ரீஜனில் வந்து ஒர்க் பண்ணுறாங்களே அவங்க தான் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றாங்க. ஓகேங்களா? நெட்கம் இன்கம் ஓவராலாக வந்து இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறது இம்போர்ட் பண்ணுறது கூட்டி கழிச்சு பார்த்தா நெகட்டிவாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது இங்கே இருக்கும் பாருங்களேன், நெட் இன்கம் வந்து எவ்வளோ இருக்குன்னு -25, அது ஓவராலாக அது மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக ஏற்றுக்கிட்டா சேஃப் லெவலில் தான் இருக்குது, ஆனால் வந்து நெகட்டிவாக இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. லேட்டஸ்ட் டேட்டா கீவேர்ட் என்னன்னா கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் வந்து 0.8% ஆஃப் ஜிடிபி ஃபினான்ஷியல் இயர் 26லும் இயரில் ஃபினான்ஷியல் இயர் 25ல 1.3% ஜிடிபியிலும் இருந்திருக்கு. நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் எக்கனாமிக் சர்வீஸ் சொன்னது என்னென்னா க்ரீன்ஃபீல்ட் டிஜிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து இந்தியா வந்து லீட் பண்ணிட்டு இருக்குது 2020-24 அவங்க சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து யுஎன்சிடிஏடி ரிப்போர்ட் படி பிரேசில் வந்து 23, அதுக்கப்புறம் சைனா ரிசீவ் வந்து மெக்சிகோ, வியட்நாம், சிங்கப்பூர், இந்தோனேஷியா, மலேசியா, நம்ம இந்தியா தான் டாப் லெவலில் வந்து 1 and 4 அந்த லெவலில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க பில்லியன் லெவலில். ஓகேங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் எதாவது பண்ணுறாங்கன்னா டிஜிட்டல் சர்வீஸ், டேட்டா சென்டர்ஸ் அண்ட் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்கனாமிக் சர்வேல வந்து சொல்லியிருந்தது எஃப்டிஐ ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன். கிராஸ் ஃப்ளோஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க, 64 அந்த லெவலில் இருக்குது. அதே ரீஃபில்ட்ரேஷன், அதாவது ரீஃபில்ட்ரேஷன் என்னென்னா நம்ம வந்து கிராஸ் இன்ஃப்ளோஸ்னால் நம்ம இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்களே ஒரு சில ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் ஃபுட்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் அது மாதிரிலாம் அவங்க வந்து ரிட்டர்னாக வந்து எவ்வளோ அவங்க கண்ட்ரிக்கு என் பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட் ஒரு சில பெனிஃபிட்டெல்லாம் என் போவாங்களே அது வந்து ரீஃபில்ட்ரேஷன் சொல்லுவோம். நெட் ஓவராலாக வந்து இது மாதிரி பாசிட்டிவ் மைனஸ் தான் இது பண்ணுறது தான் நெட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இந்தியாவில் வந்து நிறைய வந்து இன்ஃபர்மேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்னென்னா இந்தியாவோட ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது. அதாவது ஸ்ட்ராங் க்ரோத், மேக்ரோ ஸ்டெபிலிட்டி, லார்ஜ் மார்க்கெட்ஸ், டீப்னிங் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் பேஸ், அட்ராக்டிங் லாங் டேர்ம் கேபிட்டல் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராட்டஜி செக்டர் வந்து இந்தியாவில் வந்து ஓவராலாக அதிகமாக இருக்குது. அதாவது டிஜிட்டல், செமிகண்டக்டர், டேட்டா சென்டர்ஸ், அட்வான்ஸ்டு மேனுஃபேக்சரிங். நெக்ஸ்ட் எக்கனாமிக் சர்வேல சொல்லியிருந்த இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா ஃபினான்ஷியல் இயர் 15 வர்சஸ் ஃபினான்ஷியல் இயர் 25 எது மாதிரி வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு வேரியஸ் செக்டர் அது மாதிரி பார்த்துருவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் 341 பில்லியன்லேருந்து 701 பில்லியனாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? அதாவது ரிசர்வேஷன் வந்து மோர் தென் டபுள்டு அது மாதிரி வந்திருக்கு.
அதே வந்து எக்ஸ்டர்னல் டெபிட் டு ஜிடிபி அந்த ரேஷியோனா 23 வந்து 19% வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. இது ஒரு நல்ல இதுதான். அதே மாதிரி இம்போர்ட் கவர் வந்து 8.9 மந்த்ஸாக இருக்கும். இதை வந்து என்னன்னா 11.11 மந்த்ஸ் வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அதாவது இம்போர்ட் பப்பரும் வந்து ஸ்ட்ராங்கராக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் வந்து -1.32 வந்து 0.8 அந்த பர்சன்ட் வந்து ரிடியூஸ் பண்ணியிருக்கு. ஓவராலாக என்ன எடுத்துக்கலாம்னா இந்தியாவோட எக்ஸ்டர்னல் செக்டர் வந்து ஸ்ட்ராங்கராக வந்து இருக்குது. ஃபினான்ஷியல் இயர் 15 கம்பேர் பண்ணுற போது ஹை ரிசர்வ்ஸ், லோ டெபிட், மேனேஜபிள் கரண்ட் அக்கௌண்ட் டிவைஸ், அதாவது வந்து எக்ஸ்டர்னல் ஓவராலாக வந்து ஸ்டெபிலிட்டியாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் டீட்டெயிலாக வந்து 4th சாப்டர் பார்த்தோம்ல. நான் ஒரு சில கொஸ்டின் கேட்குறேன். அதை வந்து கரெக்டான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் செக்டர் இஸ் கீ டிரைவர் ஃபார் இந்தியாஸ் ட்ரேட் பர்ஃபார்மன்ஸ்? அக்ரிகல்ச்சர், மேனுஃபேக்சரிங், சர்வீஸ் அண்ட் மைனிங். Second question, which of the following sectors are identified as a strategic for investment? Semiconductors, digital economic, data centers. Select the correct answer. Option A 1 only, option B 1 and 2 only, option C 2 and 3 only, option D all of the above. Third question, which of the following helps offset of India's Mexican trade deficit? Service export, remittance, net income receipt. Select the correct answer. Option A 1 only, option B 1 and 2 only, option C 2 and 3 only, option D all of the above. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டான ஆன்சர் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எனி சஜஷன்ஸ் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்டும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அப்கமிங் வீடியோஸில் அதை வந்து கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ண பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.